நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீக யோகியில் 2 தகவல்கள் பார்த்துருப்பேன். முதல்ல நீங்கள் இப்போ சமீபத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணினோம். ஸோ பழசெல்லாமும் இருக்குது, நீங்கள் பாருங்க. இப்போ சமீபமாக 2 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒன்று அருகம்புல்லை பற்றின விசேஷமான தகவல் அண்ட் கதை. 2வது சட்டாட்சர மந்திரத்துக்கு உண்டான பலன்களை பற்றின தகவல். 2மே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவா அதையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே உபயோகமானதாக இருக்கிறதா நம்ம சொல்லணுன்ற ஒரு உத்வேகத்தில் தான் இதை சொல்லிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் இதில் கொடுத்துட்டுருக்கேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி கேட்டேன்னா, எல்லாரும் பிரதோஷத்தன்னைக்கு போய் சிவனையும் நந்தியும் தரிசனம் பண்ணிட்டு வருவேன். நந்திகேஸ்வரருக்கு இவ்வளவு பெரிய விசேஷமான ஒரு பதவி எப்படி வந்தது? நந்திகேஸ்வரர் யார்? இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன், நிறைய பேர் இதை பற்றின தகவல்கள்லாம் தெரிஞ்சுட்டுருப்பேன். பட் தெரியாத வாளுக்கோசரம் நான் இதை சொல்கிறேன். ஒரு சின்ன ஸ்டோரியாக ஒரு எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் இதில் பதிவிட பார்க்குறேன், அவ்வளோதான். நந்திகேஸ்வரரோட ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவள் அப்பா பேர் சிலாதர் அப்படின்னு சொல்லி பேர். ஒரு ரிஷி. அவர் சிலாதர் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி கற்களை உண்ணக்கூடியவர் அப்படின்னு பொருள். அது அவருடைய முன்வினை பயனாக அவர் கல்களை நிறைய சாப்பிட்டு அவருடைய முன்வினையை கழித்ததுனால அவருக்கு அந்த மாதிரி ஒரு பேர் வந்ததுன்னு சொல்லி சொல்லுவாள். அவர் ஒரு பெரிய ரிஷி. அவருக்கு ஆனால் சில பல வருஷங்களாக அவருக்கு குழந்தைகளே இருக்க மாட்டாள். ஸோ அப்போது அவர் ரொம்ப வருத்தத்தோட ஒரு சிவனை நோக்கி ஒரு கடும் தவம் இருப்பார். அப்போ சிவபெருமான் அவருக்கு அசரீரியாக வாக்கு கொடுப்பார். என்னன்னு கேட்டேன்னா, உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லலை, குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அனுகிரகம் பண்ணுறார். ஸோ இது என்ன நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறார். சரி பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் சந்தோஷம், பகவானே நமக்கு கொடுக்குறார், அதை சந்தோஷமாக ஏற்றுப்போம் அப்படின்றதுல அவர் அடுத்தாப்பில் ஒரு யாகம் பண்ணுறதுக்கோசரம் ஒரு நிலத்தை உழர்த்தி அங்கே ஒரு பெட்டியில் அந்த இந்த உழர்த்தே அது ஒரு கலப்பை வச்சுருப்பாலே அதில் தட்டுப்படுறது. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர் ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து திறந்து பார்க்குறதே உள்ளுக்குள்ளே 3 கண்கள், அப்புறம் 4 கைகள், அப்புறம் மாடு மாதிரியான முகத்தோடெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய பார்த்துட்டு பயந்து போய் எல்லோரும் டக்குன்னு மூடிடுறா. அப்புறம் அசரீரியாக திருப்பி சிலாதர், உனக்கான குழந்தை அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது, அவனை எடுத்து நீ வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அசரீரியாக கேட்டதும் அவர் போய் திறந்து பார்க்குறார். ரொம்ப அழகான ஒரு குழந்தை, ஆண் குழந்தை அதுக்குள்ளே இருந்துருக்கு. ஸோ அந்த குழந்தைய அந்த இதெல்லாமே இல்லாமல் எல்லாம் மறைஞ்சு போய்டுது. ஸோ அந்த குழந்தைய அவர் எடுத்து வளர்த்துட்டுருக்கார், நந்தின்னு பேர் வச்சு. அந்த குழந்தையோட 7வது பிறந்த நாள் வரைச்சி தேவர்கள்லாம் எல்லோரும் வருவா அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு. ஆனால் யாருமே அந்த குழந்தை கிட்ட போய் அதை ஆசீர்வாதம் பண்ணவே மாட்டா. எல்லோரும் ஒதுங்கி நின்று ஓரமாக நின்றுருப்பா, ரொம்ப சோகமாகவும் இருப்பாள். அப்போ அவர் சிலாதர் கேட்பார், என்ன நீங்கள் எல்லோரும் என் குழந்தைய வாழ்த்துறதுக்குன்னு தானே வந்தேன், ஏன் நீங்கள் யாருமே வாழ்த்தாமல் ஓரமாக நின்றுருக்கேள் அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போது அவெல்லாம் சொல்லுவாள், இந்த குழந்தையோட ஆயுஸ் இன்னும் ஒரு வருஷம்தான், ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த குழந்தை இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவெல்லாம் சொன்னதும் அவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடும். இது என்ன, இந்த இவ்வளோ ஒரு நல்ல குழந்தை இதுக்கு ஆயுஸ் இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காரு சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவார். அப்போது அது இவர் அப்பா வருத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு நந்திகேஸ்வரரும் அவர்கிட்ட போய் கேட்பார், என்னப்பா ஆச்சு, என்னன்னு மாதிரி உனக்கு ஆயுஸ் ரொம்ப கம்மின்னு வாழலாம் சொல்கிறாப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் உன்னை ரொம்ப தவமிருந்து பெற்றேன், சிவபெருமானோட அனுகிரகத்தினால நீ பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்வார். அப்போது அவர் சொல்வார், நீ வணங்குற அதே சிவபெருமானை நோக்கி நானும் கடும் தவம் இருந்து என்னுடைய ஆயுசை நான் நீட்டி கொண்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது ரொம்ப கஷ்டம்ப்பா, முடியுமா உன்னால் அப்படின்னு சொல்லி சிலாதர் கேட்பார். இல்லைப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமுதிரத்துக்குள்ளே போய் நின்றுட்டு ஒத்த காலில் நின்றுட்டு ஒரு சில 1000 வருஷங்கள் அந்த குழந்தை தபஸ் இருப்பான். இதை பார்த்துட்டு சிவபெருமானுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாயிடும். அவர் நேராக அங்கேருந்து என்னப்பா குழந்தை, நீ இவ்வளோ கடும் தவம் இருக்கியே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதும் இந்த குழந்தை முழிச்சுன்றதும் தான் எதுக்கோசரம் அந்த தவம் இருந்தோம் அப்படின்றதே மறந்து போயிடும்.
இன்னும் ஒரு ஒரு 1000 வருஷம் நான் உங்களை நோக்கி தவம் இருக்கணும், அதுதான் எனக்கான ஆசை அப்படின்னு சொன்னால் சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இதே மாதிரியே ஒரு 1000 வருஷமாக போனதுக்கப்புறமா ஒரு ஒரு 8000 வருஷத்துக்கு மேலே ஆகிடும். இந்த குழந்தை வந்து ஒரு சொல்லணும்னா சூரியனுக்கு நிகரான தேஜஸோட அசாத்தியமாக மின்னுவான் அந்த குழந்தை. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். அப்போது சிவபெருமானும் நேராக வந்துட்டு, இதுக்கு மேலே நீ தபஸ் பண்ணாதப்பா, திருப்பி நீ இதே தான் தொடரணும்னு கேட்டேன்னா எனக்கு இதுக்கு மேலே உனக்கு வரம் கொடுக்கறதுக்கே எதுவுமே இல்லை, நீ வந்து எல்லாத்துலேயும் விட சிறந்த பதவியான ஒரு பதவியை உனக்கு நான் கொடுக்குறேன், நீ கைலாயத்திலே என் கூடவே இருக்கிற மாதிரியான இதுவும் என்னுடைய வாகனமாகவும் நீ இருக்க போகிற அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். இதை கேட்டு நந்திதேவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாயிடும். அட் த சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பட்டம் வந்து ஒரு சில பேருக்கு தான். ஈஸ்வர பட்டம் வந்து ஒரு சில சுவாமிக்கெல்லாம் தான் இருக்கும். நம்ம நந்திகேஸ்வரருக்கு நந்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு பட்டம் இருக்குது, ராவணேஸ்வரன் அப்படின்னு ஒரு பட்டம் இருக்குது, சனீஸ்வரன் இவாளெலாம் தான் ஈஸ்வர பட்டத்தோடு வந்தவா. சிவபெருமானுக்கு அப்புறம் இவாளுக்கெல்லாம் மட்டும்தான் அந்த ஈஸ்வர பட்டமும் சிவபெருமானால் வழங்கப்பட்ட ஒரு இது. அப்படின்னா அவரே மகிழ்ந்து போய் தன்னுடைய ஈஸ்வர பட்டத்தை இவாளோடலாம் ஷேர் பண்ணிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு நந்திக்கு தான் அங்கே வந்து கைலாயத்துக்கு வரவா எல்லாருக்கும் முதல் இது மரியாதை எல்லாமே கொடுத்துட்டு தான் சிவனையே பார்க்குறதுக்கு இது பண்ணணும். ஸோ நந்தி அனுமதிச்சா மட்டும்தான் உள்ளே போய் எல்லோரும் சிவபெருமானையே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நந்திக்கு அங்கே முக்கியத்துவம் உண்டு. அதனால தான் பிரதோஷ காலத்தில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நந்திகேஸ்வரர் கொம்பு வழியாக சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஆலகால விஷத்தை வந்து அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நந்தி கெத்தப்பில் அவர் டான்ஸ் ஆடுவார். உமாதேவி வந்து கழுத்தை பிடிச்சிடுவா. அப்போ வந்து நீல்கண்டா ஆகிடும். இருந்தாலும் அவர் அந்த சந்திகால வேளையில் வந்து அவர் ருத்ர தாண்டவம் ஆடுவார். அதை ஆக்சுவலி நந்தி வந்து அவர் தாண்டவம் ஆடுறார் சந்தோஷத்தில் அப்படின்னு நினச்சிட்டு இவரும் மத்தளம்லாம் கொட்டுவார். ஆக்சுவலி பார்த்தேன்னா உங்களுக்கு இந்த வாத்தியங்கள்லாம் யார் வந்து நல்ல ஒரு பெரிய வித்வான் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிறாலும் கலைகள் எல்லாத்துக்குமே சரஸ்வதி தான் உங்களுக்கு அதிபதி. அப்படின்னாலுமே வாத்தியங்கள் இருக்கு இல்லையா, இந்த மிருதங்கம், மேளம், அந்த மாதிரி டமரு, இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு நந்தி தான் மெயின் கடவுள். அந்த மாதிரி இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆகணும், அது வந்து நல்ல தேர்ச்சி பெறணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவ எல்லாரும் நந்தியை தான் முதல்ல நமஸ்காரம் பண்ணணும். ஸோ இந்த தகவல் ஒரு அடிஷ்னல் தகவலாக இருக்கும். ஸோ அந்த காலத்தில் சந்தி காலத்தில் வந்து அவர் டான்ஸ் ஆடுறது இவர் ஆனந்தமாக ஆடுறாருன்னு நினச்சிட்டு இவரும் மத்தளம் கொட்டின்ட்டு தலையை ஆட்டி ஆட்டி ஆடுவார். இன்னொரு இது பிரகாரம் சொல்லுவார், நந்தியோட 2 கொம்புக்கு நடுப்புற தான் சிவபெருமான் டான்ஸ் ஆடினர் அப்படின்னே சொல்லுவாள். அதனால தான் வந்து அந்த பிரதோஷ காலத்தில் நந்திய வழியாக சிவனை பார்க்கணும், நந்தியோட கொம்பு வழியாக சிவனை பார்க்கணும் அப்படின்றது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு காரணம். மோர்வர் அந்த பிரதோஷ காலத்தில் மட்டும்தான் சிவபெருமான் வந்து பார்வதி தேவியோட ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னே சொல்லுவாள். அவர் ஆல்வேஸ் தபஸில் இருக்கக்கூடியவர். அந்த நேரத்தில் அவர் உமாதேவியோடு கூட இருக்கிறதுனால நீங்கள் என்ன வரங்கள் அவர்கிட்ட வாங்கிக்கிறதுக்கு போகிறீங்களோ அது எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக அவர் அந்த பிரதோஷ காலத்தில் இருப்பார். அந்த நேரத்தில் நந்தியும் அவரோட கூட இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு தருணம் அது. இந்த பிரதோஷ காலத்தை முன்னாடி காலத்தில் எல்லாருக்கும் தெரியாமல் இருந்தது. இப்போ எல்லாருக்குமே இதை பற்றிலாம் நிறையா சொல்கிறதுக்கு நிறைய மீடியாஸ் வந்துடுத்து, நிறைய பேர் நிறையா படித்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஒரு காலத்தில் நானே வந்து சொல்வேன், ஏதாவது திருவான்மியூரில் வந்து மருந்தீஸ்வரர் கோயில் பக்கத்தில் தான் நம்பா இருந்தது. ஸோ தாத்தா வந்து மருந்தீஸ்வரருக்கு பின்னாடி பிரதர்ஷனம் பண்ணுறதே தாத்தா மட்டும்தான் ருத்ரன் சொல்லிட்டு இருப்பார். கையில் வந்து அப்போல்லாம் ஒரு 20 பைசு 25 பைஸ்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதை கையில் எடுத்துன்னு மருந்தீஸ்வரர் பின்னாடி கோவிலை பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு பிரதோஷம் முடிஞ்சிட்டு எல்லாத்தையும் உண்டியில் போட்டு கிளம்பி வருவார். அப்போல்லாம் யாரும் ஆளே இருக்க மாட்டா. இன்றைக்கி கோவிலுக்குள்ளே போனோன்னா நம்மளால் சாமியை பார்க்க முடியல, அந்தளவுக்கு ஒரு ரஷ் இருக்குது கோவிலெல்லாம். ஸோ எல்லாருக்குமே என்ன ஒரு இதுனா நிறையா
கஷ்டங்கள், நிறையா விஷஸ் இருக்குது. எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது எல்லாருக்குமே. அதனால் வந்து எல்லோரும் அதான் இறை நம்பிக்கை இப்போ நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருதே ஒழிய நிச்சயமாக கம்மியாயிடுதுன்னு சொல்லவே முடியாது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இறை நம்பிக்கை இந்த இடத்துல அதிகமாக இருக்குங்கிறதே ஒரு ஆரோக்கியமானதும் சந்தோஷமான ஒரு விஷயமே. ஸோ ஹோப் இந்த நந்தியோட ஒரு கதையை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுட்டுருப்பேன். ஸோ ஃபர்தராக நம்ம வந்து நந்தினால் நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றியும் அடுத்த 2-3 இதில் நான் உங்களுக்கு கதை சொல்கிறதுக்கு காத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.